முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உலக மகளிர் தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நடுக்கடலில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். திமுக வர்த்தகர் அணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் 5 மீன்பிடி படகுகளில் கடலுக்கு சென்ற பெண்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் பூச்சொரிதல் விழா நடைபெறும். முதல் நாளில் அதிகாலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம் மற்றும் வாஸ்து சாந்தி நடத்தப்பட்டு மாரியம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் யானை மீது பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் தொரப்பள்ளி சாலையில் யானை முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி சாலையை கடந்து நீர்நிலைகளுக்கு செல்கின்றன. அந்த வகையில் தொரப்பள்ளி சாலையை யானை ஒன்று கடந்து சென்றது. வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அந்த யானையை புகைப்படமும் வீடியோவும் எடுத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதிக்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த 133வது பெட்டாலியன் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வருகை தந்தனர். உதவி கமாண்டர் பசந்த் யாதவ் தலைமையில் வந்த 85 வீரர்களுக்கு ஏர்வாடி காவல்நிலைய ஆய்வாளர் செல்வி தலைமையில் செண்டை மேள தாளங்கள் முழங்க பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருமலஞ்சி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய முகாமில் தங்கியுள்ள இவர்கள் விரைவில் தொகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மாட்டுவண்டி மற்றும் குதிரைவண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 பிரிவுகளில் மாட்டுவண்டி, 2 பிரிவுகளில் குதிரைவண்டி பந்தயம் நடந்தது. முன்னதாக அமைச்சர் மெய்யநாதன் பந்தயத்தை தொடங்கி வைக்க முயன்ற போது பட்டாசு வெடிக்கப்பட்டது. இதில் மாடு ஒன்று மிரண்டு ஓடி முட்டி தள்ளியதில் வசந்த் என்பவர் காயமடைந்தார். 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் திருச்சிலுவை பயணம் நடைபெற்றது. தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். பாளையங்கோட்டை தெற்கு பஜார் மற்றும் தலைமை தபால் நிலையம் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் கிறிஸ்து ராஜா ஆலயத்தில் நிறைவடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காப்பு கட்டிய பக்தர்கள் நத்தம் அம்மன் குளத்தில் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து பால் குடங்களை சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே அரசு பேருந்து சேவை இல்லாத வழித்தடத்தில் புதிதாக மகளிர் விடியல் பயண பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. செம்பனார் கோயிலில் இருந்து பரசலூர், இளையாளூர், வடகரை வழியாக மயிலாடுதுறை செல்லும் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தானே ஓட்டிச் சென்றார். பொதுமக்கள் பேருந்துக்கு பூத்தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ராமநாதபுரம் அருகே காரைக்கூட்டம் பகுதியில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கியூ பிரிவு மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் நடத்திய வாகன தணிக்கையில் மண்டபம் நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 18 கிலோ மெத்தப்பட்டமைன், 10 கிலோ ஹெராயின் மற்றும் 218 கிலோ கஞ்சா கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக இப்ராஹிம் பாஷா, முஹதீன் பயாஸ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் மகளிருக்கு இலவச படகு சவாரி இயக்கப்பட்டது. கோதாவரி ஆற்றுப்படுகையில் உள்ள அரசு படகு குழாமில் நாள் முழுவதுமாக பெண்கள் கட்டணமின்றி சவாரி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டதால் ஏராளமான பெண்கள் திரண்டனர். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பயணித்த நிலையில் படகுத்துறை பெண் ஊழியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பஞ்சலிங்க அருவியில் சிலென்று கொட்டிய தண்ணீரில் ஏராளமானோர் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ந்தனர். ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதி என்பதால் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். செங்கோட்டையன் பற்றி நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக இருக்கும் வரை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நிலைத்திருப்பார் என்றும் கூறினார். அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் இயக்கம் எந்த அளவிற்கு நீடித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணியாற்றுவார்கள் என்பதை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.